ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்க, அதாவது குறிப்பிட்ட 11லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த ஜென்ரேஷன் பெண் குழந்தைங்களுக்குன்னு உரியதான ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓஎஸ் ஆர் பிசிஓடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சார் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட சிம்டம் மட்டும் சேர்ந்து வரதில்லை, நிறைய சிம்டம்கள் ஒன்றா சேர்ந்து வர ஒரு சிண்ட்ரோம். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஜென்ரேஷனில் மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லேயும் இருந்திருக்கும் நிறைய பேருங்களுக்கு. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைங்கள், பர்டிகுலராக ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஒரு 11லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணுற செடென்ட்ரி, அதாவது இப்போ நம்மளே வச்சுங்களேன், ஒரு 11லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக நம்ம விளையாடிருந்திருப்போம் ஒரு 1990களில் 2000லேருந்து 2010க்குள்ளே. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆக்டிவாக விளையாடிருந்திருப்போம். பட் அதை வந்து நம்ம குழந்தைங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செடென்ட்ரின்னு சொல்லுவோம். அவங்களுடைய நார்மல் மெட்டபாலிசமே ரொம்ப கம்மியான மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டி நம்ம இருந்த அளவுக்கு குழந்தைங்க இல்லை. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் அவேர்னஸ் அதிகமாகிறதுனால இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ரொம்ப அதிகமான அளவில் கண்டுபிடிக்கப்படுது. சரி சார், ஏன் குழந்தைக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கா, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஃபைண்டிங் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து காமிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் என்னென்னா எக்ஸசிவ் வெயிட் கெயின். நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பாப்பா ஒரு குறிப்பிட்ட இடையில இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க, இல்லை நைபர் பக்கத்தில் இருக்க யாராவது சொல்லுவாங்க, சார் அவர் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திலே வெயிட் ரொம்ப அதிகமாக கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம், மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த முகத்துலேயும் இந்த புருவம், அதுக்கப்புறம் இந்த இடம் சுற்றி இருக்குல்ல, இந்த கிருதா இந்த பக்கமும் அந்த தாடை பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நார்மலை விட அதிகமாகவே முடி வளர ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனில் ஏற்படுற சேஞ்சஸ்னால, டெஸ்டோஸ்டிரான்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுனால வர சேஞ்சஸ். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த முகம் ஃபேஷியல் ஹேர் பேட்டர்ன் வந்து இயல்பான பெண்களுக்கு வரதை விட கொஞ்சம் அதிகமாக ஃபேஷியல் ஹேர் பேட்டர்ன் வரலாம். அப்புறம் ஆக்னி சொல்லுவோம். ஆக்னின்றது முகப்பருக்கள், முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாகவே முகப்பருக்கள், முகம் ஃபுல்லாகவே ரொம்ப அதிகமாக முகப்பருக்களோட எண்ணெய், ஆயிலி ஃபேஸ் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தும் உங்கள் குழந்தைக்கு வந்து இருக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸசிவ் வெயிட் கெயினால் இந்த ஃப்ளக்ஷுரல் சொல்லுவாங்க. ஃப்ளக்ஷுரல்னால் இந்த கழுத்து பக்கம், பின் பக்கம், ஸோ இந்த மாதிரி ஏரியா இடத்துலாம் கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அழுக்கு நினச்சி தேய்ப்பீங்க, பட் ஆனால் அது போகாது. ஸோ அது பேர் வந்து அக்காந்தோசிஸ் நைரிக்கன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கிளினிக்கலாக உங்கள் குழந்தைக்கு பிசிஓஎஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஃபைண்டிங். நான் சொன்ன மாதிரி மொதல் விஷயம் என்னென்னா ஃபேஷியல் ஹேர் பேட்டர்ன் வர்றது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து ஆக்னி, முகத்தில் நிறைய முகப்பருக்கள், அது கூட வந்து ஆயிலி ஸ்கின் அது வர்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு இந்த கழுத்தாம்பட்டை, அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ளெக்ஷல் வளைவுகள் உள்ள ஏரியாலையும் கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக வர அக்காந்தோசிஸ் நைக்ரன். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து, நம்ம பிள்ளைக்கு வந்து வெயிட் கூட இருக்குது, அது கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஒஜிஷியனோ இல்லைனா சைல்டு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனை கூட கூப்பிட்டு வந்து காமிங்க. அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து அதில் ஏதாவது பாலிசிஸ்டிக் நீர்க்கட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் ஏர்லி ஃபைண்டிங். நிறைய மெஜாரிட்டி பேர் வந்து என்னென்னா, அவங்க பொன் குழந்தைங்களுக்கு வந்து அமினோரியான்னு சொல்லுவாங்க. இந்த மென்சுரேஷன் மாதவிடாய் வந்து ஒழுங்காக போகாது, அதுதான் மேஜரான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். சார் 2 மாதம் போகலை, 3 மாதம் போகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் நிறைய மதர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவ் எடுத்து பார்த்தா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பின்னேருந்து முன்னாடி எடுத்து பார்க்கக்குள்ள முகப்பரு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நம்ம கொண்டுட்டு வரோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த எல்லா ஃபைண்டிங் இருக்கும். அது எல்லாம் அதிகமாகக்குள்ள இந்த மாதவிடாய் வந்து இர்ரெகுலராக போக ஆரம்பிக்கும். எப்பயும் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி போனவங்க, 28 நாளைக்கு 3 நாள் போகிறவங்க, இவங்க வந்து எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு அந்த ஒரு வாட்டி, அந்த மாதிரி மாதவிடாய் கம்ப்ளீட்டாக ப்ரொலாகும். இதுதான் வந்து ஒரு மேஜரான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இன் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சார் இது எல்லாமே என் பொண்ணுக்கு இருக்குது, என் குழந்தைக்கு இருக்குது, இதை நான் நெக்ஸ்ட் எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா, அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் எடுத்து அதில் நீர்க்கட்டி அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒஜிஷியன் இல்லை பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு கம்பைண்டாக, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ், இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், என்னென்ன கரெக்டபிள் காசஸ்னால், இப்போ தைராய்டு சொல்லிட்டு சில பிரச்சனை இருக்கும். தைராய்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதனாலேயும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வரலாம். உடம்புல சுகர் அதிகமாக இருக்கிறது வந்து இதோட காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டு
ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வெயிட்டை கம்மி பண்ணுறது தான் முதல் விஷயம். டயட்ரி மாடிஃபிகேஷன், உங்கள் குழந்தைக்கு அவங்க நார்மல் எடையை ஐடியல் பாடி வெயிட் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன், உணவு ஆகாரங்களை எப்படி மாற்றுறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, எக்ஸசைஸ் அதிகமாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது, இந்த மொபைல் ஃபோன், டிவி அதில் இமர்ஸாகி இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸசைஸை நம்ம எப்படி அதிகமாக இன்டியூஸ் பண்ணுறது, வெளியில் எப்படி போய் விளாட்றது, நடந்து போயிட்டு ரெகுலராக வர்றது, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இதில் மாடிஃபிகேஷன் ஆச்சுன்னா அவங்க மென்சுரேஷனும் நார்மலாக ஆரம்பிக்கும். இல்லை சார் இதுலேயும் பிரச்சனை இருக்குன்னா ஒஜிஷியன் அடுத்த கட்ட செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆவாங்க. மெட்ஃபார்மின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்கள் ஒஜிஷியன் டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு இதில் ஏதாவது சயின்ஸ் எதாவது இருக்குன்னா, இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சயின்ஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வேறு எதாவது இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, bye from Dr. Shashidharan. Thank you.